அன்னவேர் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன விஷயம் தெரியாதுன்னா எதுவுமே தெரியாது. சரி, இவங்களுக்கு வந்து பொருளை விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சர்வீஸ்க்கான ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஆனால் அந்த ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அதை அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க கன்வின்ஸும் ஆக மாட்டாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ்குள்ளே வரீங்க, இப்போ தான் ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அன்அவேர் ஆடியன்ஸுக்கு வந்து எதையுமே பிச் பண்ணாதீங்க. அவங்கள போய் எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ சேல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட ரெக்யர்மெண்ட்டோட ஓகே எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பையிங் இன்டென்ட்டோட ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு உண்டான கண்டென்ட்டை மேக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கான சர்வேவலை பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இந்த அன்அவேர் ஆடியன்ஸுக்கு இந்த அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறது, கான்டென்ட் கிரியேஷனில் வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள உங்களோட லாயல் ஆடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு அவங்கள உங்களோட கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். ஷோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேலே போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. ஸோ இந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த அன்அவேர் ஆடியன்ஸும் உங்களோட கஸ்டமர்ஸாக மாறுவாங்க. பட் இதை எடுத்த உடனே ட்ரை பண்ணாதீங்க. இப்போ தான் மார்க்கெட்டிங்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ் தேவை. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த அன்அவேர் ஆடியன்ஸ் எல்லாம் எஜுகேட் பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஸோ இதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎம்மில் வந்து லீட்ஸ் இல்லைனா மார்க்கெட்டிங்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறோம்.